வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லி கார் வெடிப்பில் காயமடைந்த நபர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லி கார் வெடிப்பில் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அறிவிப்பு. வேதாரண்யம் தொகுதியை வென்றெடுக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற செயலை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும். திமுக அரசை வலியுறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. பாமகவினர் அமைச்சராவது என்பது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே சாத்தியமாகும். ஆலோசனை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரை. பவள விழா பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து கொண்டே நாடே சிரிக்கிறது பாப்பா. திமுகவிற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் வருவது தெரிந்தும் ஊடகத்துறையினர் குவிந்து விடாமல் இருப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தனியாக மருத்துவமனையின் பின்வாசல் வழியே உள்ளே சென்று டெல்லி கார் வெடிப்பில் காயமடைந்த நபர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த திங்கட்கிழமை மாலையில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே மெதுவாக வந்த ஹோண்டாய் ரக கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அதன் பின்னர் அந்த கார் வெடித்து சிதறியது. மக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் பகுதியில் ஏற்பட்ட இந்த சம்பவம் தொடர்பான பலத்த சப்தம் பல மீட்டர் தொலைவில் இருந்தவர்களுக்கு கேட்டது. புகை வான்வரை பரவியது. கார் வெடித்த இடத்தில் இருந்து மக்கள் அலறியடித்து தப்பி ஓடினர். இது குறித்து தகவல் அறிந்து 7 தீயணைப்பு வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் வேன், ஆட்டோ மற்றும் கார் என 8க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீயில் சிக்கி சேதமடைந்தன. கார் பாகங்களும் மனித உடல்களும் பரவி கிடந்தன. இந்த நிலையில் பூட்டானில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் சிக்கி காயமடைந்த நபர்களை சந்திப்பதற்காக லோக்நாயக் மருத்துவமனைக்கு இன்று நேரில் சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் தெரிவித்தார். இதனை அவருடைய எக்ஸ் தள வலைப்பதத்தில் பகிர்ந்துள்ளார். சதி திட்டத்திற்கு பின்னணியில் உள்ளவர்கள் நீதியின் முன் கொண்டுவரப்படுவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் மாலை கார் வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த கார்களும் வெடித்து சிதறின. இதில் 12 பேர் உயிரிழந்தனர். மேலும் 24 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். நிரந்தர காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 5 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 2 லட்சமும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். கடந்த முறை 12,329 வாக்குகள் வித்தியாசத்தில் வேதாரண்யத்தில் திமுக வேட்பாளர் தோல்வியடைந்த நிலையில் வேதாரண்யத்தை வென்றெடுக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டசபை தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன்படி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் சட்டசபை தொகுதி நிர்வாகிகளுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் வேதாரண்யம் தொகுதியை இந்த முறை வென்றெடுக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். கடந்த முறை 12,329 வாக்குகள் வித்தியாசத்தில் வேதாரண்யத்தில் திமுக வேட்பாளர் தோல்வியடைந்த நிலையில் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இன்று வரை மொத்தமாக 37 நாட்களில் 79 சட்டசபை தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்துள்ளார். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு இலங்கை அரசின் மனிதாபிமானற்ற செயலை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 8ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி வானகிரி ஊராட்சியை சேர்ந்த ராமையன் என்பவருக்கு சொந்தமான படகில் 12 மீனவர்கள் தரங்கம்பாடி பேரூராட்சி மற்றும் கடலூர் மாவட்ட மசானா குப்பம் கிராமத்தை சேர்ந்த 2 மீனவர்கள் என மொத்தம் 14 பேர் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் படகில் பழுது ஏற்பட்ட காரணத்தினால் காற்று வேகத்தில் திசை மாறி இலங்கை கடற்பரப்புக்குள் சென்றதால் 9ஆம் தேதி இலங்கை கடற்படை மீனவர்களால் கைது செய்யப்பட்டனர் என்றும், தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினரால் நடுக்கடலில் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாக உள்ளது என்றும் தெரிவித்த அவர், இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களின் குடும்பங்களுக்கும் தேவையான உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் பாமகவினர் அமைச்சர் ஆவது என்பது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் போது மட்டுமே சாத்தியமாகும் என்று சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையின் அக்கரை பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், இளைஞர் சங்கம், மாணவர் சங்கம் மற்றும் மகளிர் சங்கம் ஆகியவற்றின் மாநில செயலாளர்கள் மற்றும் மாநிலத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாமக நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசினார். அப்போது இன்னும் 5 மாதங்களில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ அமைச்சராகவோ ஆகப் போகிறீர்கள் என்றும், அதனால் வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பான நடவடிக்கைகளை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், மேலோட்டமாக இருந்தால் வேலைக்கு ஆகாது என்றும் தெரிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் சாத்தியம் குறைவு என்றும், கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் பாமகவினர் அமைச்சர் ஆவது என்பது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் போது மட்டுமே சாத்தியமாகும் எனவும், அதற்கேற்றவாறு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் எனவும், மற்ற கட்சிகளுடன் பாமக கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் வெற்றி பெற்றாலும் பாமகவிற்கு அமைச்சர் பதவி என்பது எட்டாக்கனியாகவே இருக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். பாமக நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி பேசியது பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. பவள விழா பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா என்று திமுகவை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விமர்சித்து உள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகார மமதை கொண்ட கட்சி ஒன்று அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளது என்றும், எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா எனவும், அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டுமா எனவும் விஜய் திமுகவை சாடினார். மேலும் 53 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் நாக்குழறி உளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா என்று திமுகவை விஜய் விமர்சித்து உள்ளார். இந்தியாவில் சென்னை, கோவை நகரங்கள் மிகவும் பாதுகாப்பான நகரங்கள் என புள்ளியியல் விவரத்தை மத்திய அரசு தெரிவித்துள்ளது எனவும், திராவிட மாடல் ஆட்சியில் பாலியல் குற்றச்சாட்டை மட்டும்தான் கூற முடியும் என்பதால் எதிர்க்கட்சியினர் அது பற்றி பேசி வருகிறார்கள் என்றும் நாகர்கோவிலில் அமைச்சர் கீதா சிவன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு வருகை புரிந்த அமைச்சர் கீதா சிவன் நாகர்கோவில் அரசு விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அன்பு கரங்கள் திட்டத்தில் இன்னும் மக்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும், எத்தனை விண்ணப்பங்கள் வந்தாலும் கொடுப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ளார் என்றும், இந்தியாவில் சென்னை, கோவை நகரங்கள் மிகவும் பாதுகாப்பான நகரங்கள் என புள்ளியியல் விவரத்தை மத்திய அரசு தெரிவித்துள்ளது எனவும், அதிக அளவில் பெண்கள் வேலை பார்க்கும் இடமும் தமிழகம்தான் என்றும், அதிக அளவில் சொத்து உரிமைகளிலிருந்து கல்வி உரிமை என அனைத்தும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவும், தமிழகத்தில்தான் இன்று அனைத்து பெண்களும் வளர்ச்சி அடைந்து உள்ளனர் என்றும், பெண்கள் பாலியல் தொடர்பான பிரச்சனைகளை சொல்வதற்கு தயங்குவது கிடையாது எனவும், புகார் தருவதற்கு முன் வருகிறார்கள், பெண்களுக்கு கல்வி அறிவு அதிக அளவில் உள்ளது என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். கள்ள ஓட்டு போடுவதற்கு விரல் வைக்கப்பட்ட மையை அழிக்க மேஜிக் வைத்துள்ள திமுக எஸ்ஐஆரை பார்த்து கதறுகிறது என்று சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி நகராட்சி உட்பட்ட மரப்பேட்டையில் செயல்படும் நகரமன்ற நடுநிலைப் பள்ளியின் அருகே கழிப்பிட வசதி இல்லாததால் திறந்தவெளி கழிப்பிடமாக மாறியுள்ளது. இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் திறந்தவெளி கழிப்பிடமாக மாறியுள்ள இடத்தை ஆய்வு செய்தார். ஆய்வை தொடர்ந்து பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பள்ளிக்கு அருகாமையில் இருந்த பொது கழிப்பிடத்தை மழையின் காரணமாக நகராட்சி நிர்வாகம் மூடி உள்ளது என்றும், இதனால் இப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது என்றும், எனவே உடனடியாக பொது கழிப்பிடத்தை திறக்க வேண்டும் என தெரிவித்த அவர், கள்ள ஓட்டு போடுவதற்கு விரல் வைக்கப்பட்ட மையை அழிக்க மேஜிக் வைத்துள்ள திமுக எஸ்ஐஆரை பார்த்து கதறுகிறது என்று சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டி முடித்துள்ளார்கள் என்றும், ஜனவரியில் முதல் கட்ட எய்ம்ஸ் இயக்கம் துவங்கிவிடும் என்றும் பாஜக மாநில செயலாளரும் பேராசிரியருமான ராம சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி மை பாரத் அமைப்பு சார்பில் மதுரை திருநகரிலிருந்து திருப்பரங்குன்றம் வரை பேரணி நடைபெற்றது. பேரணியில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பேரணிக்கு பாஜக மாநில பொதுச் செயலாளரும் பேராசிரியருமான ராம சீனிவாசன் தலைமையேற்று பேரணியை தொடங்கி வைத்தார். ஒற்றுமை பேரணிக்கான ஏற்பாடுகளை பாஜக இளைஞரணி மாவட்ட தலைவர் பிரகாஷ் செய்திருந்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பேராசிரியர் ராம சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது நாடு முழுவதும் 2 விழாக்கள் நடைபெறுகிறது. அதில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழா, மற்றொன்று வந்தே மாதரம் பாடல் வெளியிட்ட 1875ஆம் ஆண்டின் விழா கொண்டாடப்படுகிறது என்றும், இந்த 2 விழாக்களும் மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்றும், இதுவரை மை பாரத் சார்பில் 18 யாத்திரைகள் முடிக்கப்பட்டு மதுரையில் 19வது யாத்திரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது என்றும் பேராசிரியர் ராமசீனிவாசன் தெரிவித்தார். நடவடிக்கை எடுக்க இயலாத பொம்மை முதல்வராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுவதால் அதிகாரிகள் ஆட்டம் போட்டு வருகிறார்கள் என்று கரூரில் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். கரூரில் செயல்படும் கரூர் பிரியாணி நிறுவனத்தின் சார்பில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற பண மோசடி வழக்கு தொடர்பாக யூடியூபர் நிறுவனத்தை நடத்தி வரும் சவுக்கு சங்கர் குற்றப்பத்திரிகை நகல் பெறுவதற்காக கரூர் JM1 நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவருக்கு வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை நகல் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் மீண்டும் அவருக்கு அடுத்த மாதம் வாய்தா வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த சவுக்கு சங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சராக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் IPS அதிகாரிகள் தவறு செய்தால் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்ற அச்சம் இருந்தால் அதிகாரிகள் தான் தோன்றித்தனமாக செயல்பட மாட்டார்கள் என்று சவுக்கு சங்கர் தெரிவித்தார். அரக்கோணத்தில் 250 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் வட்டாட்சியர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் பிரிவு வளாகத்தில் வாக்காளர் பட்டியல் SIR சிறப்பு தீவிர திருத்த கணக்கெட்டை பணியில் ஈடுபட்டு உள்ள 250 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான ஆலோசனை மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமில் அரக்கோணம் வட்டாட்சியர் வெங்கடேசன் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது குறிப்பாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் செல்லும் பகுதியில் புதிதாக குடியேறியவர்கள், அங்கிருந்து குடிபெயர்ந்து சென்றவர்கள், இறந்தவர்கள் என துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும், வீடு வீடாக சென்று நீங்களே SIR படிவத்தை வழங்க வேண்டும் என்றும், தொடர்ந்து மீண்டும் அப்பகுதிக்கு சென்று பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை நீங்களே பெற வேண்டும் எனவும், உங்களுடைய பணியில் யாருடைய தலையீடும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் வட்டாட்சியர் வெங்கடேசன் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து காணொலி திரை மூலம் அனைவருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் தேர்தல் பிரிவு துணை வட்டாட்சியர் எத்திராஜ் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் தினத்தை முன்னிட்டு பெரம்பலூரில் நடைபெற்ற போதை ஒழிப்பு மற்றும் எதிர்ப்பு விழிப்புணர்வு குறித்த மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி பத்மநாபன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் போதை மற்றும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி வருகின்றனர். இவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேசிய சட்டப்பணிகள் தினத்தை முன்னிட்டு பெரம்பலூரில் போதை ஒழிப்பு மற்றும் எதிர்ப்பு விழிப்புணர்வு குறித்த மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. பெரம்பலூர் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து பெரம்பலூர் பாலக்கரை வரை சென்ற ஓட்டப்பந்தயம் பாலக்கரையிலிருந்து மீண்டும் தொடர்ந்து பெரம்பலூர் நீதிமன்ற வளாகத்தில் நிறைவடைந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பத்மநாபன் வழங்கினார். அதன் பின்தொடர்ந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக கொங்கு மண்டலத்தில் பொள்ளாச்சி உட்பட 15 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து பணியாற்றி வருவதாக பொள்ளாச்சியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் பொள்ளாச்சியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக உருவாக்க கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் வர்த்தக நிறுவனங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன எனவும், திருப்பூர் மாவட்டமாக மாற்றப்பட்டு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும், பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு மண்டலத்தில் 15 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து பணியாற்றி வருவதாகவும், அதில் பொள்ளாச்சி தொகுதியும் ஒன்று என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணியை ஆதரிப்பவர்கள் நியாயமாக பேசுவதாகவும், நாங்கள் எதிர்ப்பு போலவும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வருவதாகவும், நாங்கள் SIR பணியை எதிர்க்கவில்லை, இந்த பணியை ஒரு மாதத்தில் முடிக்க முடியாது என்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சக்தி நகர், கிருஷ்ணா கார்டன், வள்ளலார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி குடியாத்தத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சக்தி நகர், கிருஷ்ணா கார்டன், வள்ளலார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை காலங்களில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வீதிகளில் குளம் போல தேங்கி இருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லை என்றும், மின் விளக்கு வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நகர செயலாளர் குபேந்திரன் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து நிர்வாகம் அடிப்படை வசதிகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் எனவும், கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம் என
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவித்தனர். இதில் பேரணம்பட்டு தாலுகா செயலாளர் சரவணன், மாவட்ட குழு உறுப்பினர்கள் சாமிநாதன், காத்தவராயன், குணசேகரன், செம்மலர், ஏகலைவன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அரசியலும் ஆன்மீகமும் கலந்து பார்ப்பது ஆரோக்கியமாக இருக்காது என்றும், ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு, இந்தியாவில் மதவாதம் இருக்கக்கூடாது என்றும் அரக்கோணத்தில் தென்னிந்திய திருச்சபையின் CSI பேராயர் ஏ. பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தென்னிந்திய திருச்சபை, சென்னை CSI பேராயம் சமூக பொருளாதார கரிசனை வாரியம் மற்றும் இளையோர் பணி வாரியம் ஆகியவை சார்பில் அனைத்து மதத்தினர் பங்கேற்க உள்ள அமைதிக்கான பேரணி பேராயர் ஏ. பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அரக்கோணம் அம்பேத்கர் வளைவு அருகே துவங்கிய பேரணி அரக்கோணம் முக்கிய சாலை வழியாக சென்று மத்திய CSI பள்ளி வளாகத்தில் நிறைவடைந்தது. இதில் பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து பேராயர் ஏ. பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் அனைத்து மாநிலத்தவர்களும் வந்து பணி செய்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சூழலில் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீடு பணி சிறுபான்மை மக்களுக்கு அச்சமாகவும் அச்சுறுத்தலாகவும் தான் இருக்கும் என்றும், தேர்தல் நேரத்தில் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு பணி இருக்கக்கூடாது என்றும் பேராயர் ஏ. பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற இந்த சூழமைவிலே இது கொஞ்சம் அச்சமாக தான் அச்சுறுத்தலாக தான் இருக்கும். தேர்தல் நேரத்தில் அது பண்ணக்கூடாது. எலெக்ஷனை எதிர்நோக்கி இருக்கும்போது அதை இப்போ பண்ண வேண்டாம். தேர்தல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் கூட அதை என்ன பண்ணலாம், ஒழுங்கு பண்ணலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் அதுக்கு தடை இல்லைன்னு கொடுத்திருப்பதனால உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தான் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. விழுப்புரம் அருகே உள்ள முத்தாம்பாளையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்கள், பக்கெட்டுகளுடன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நகர பகுதியில் வசிக்கும் மக்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் காக்குப்பத்தில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முத்தாம்பாளையம் பகுதியில் மற்றொரு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க நகராட்சி நிர்வாகம் சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க முத்தாம்பாளையம் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரத்திலிருந்து சென்னை செல்லும் சாலையில் கையில் குடங்கள், பக்கெட்டுகளுடன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் தாலுகா காவல் நிலைய காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது என்பதை கோரிக்கை மனுவாக மாவட்ட ஆட்சியரிடம் அளியுங்கள், அவர் நடவடிக்கை எடுப்பார் என்றும், தற்போது மறியலை கைவிட செல்லுங்கள் என்று கூறியதை அடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு சென்றனர். காட்டுமன்னார் கோவிலில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் தந்தையும் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய MR கிருஷ்ணமூர்த்தியின் 36வது ஆண்டு நினைவு நாள் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரின் தந்தையும் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவருமான MR கிருஷ்ணமூர்த்தியின் 36வது ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி, பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியையொட்டி கிருஷ்ணமூர்த்தி உயிர் நீத்த இடமான மோவூர் கலுங்கில் உள்ள அவரது நினைவிடத்தில் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் பல்வேறு கட்சியினருடன் 5000க்கும் மேற்பட்டோர் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று காட்டுமன்னார் கோவில் செட்டி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள பொதுக்கூட்ட மேடைக்கு வந்தனர். அதனைத் தொடர்ந்து காட்டுமன்னார் கோவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமை தாங்கினார். நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமான கணேசமூர்த்தி அரைவனையும் வரவேற்றார். கூட்டத்திற்கு MRK அறக்கட்டளை தாளாளர் MR தெய்வசிகாமணி, ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன், அவைத் தலைவர்கள் கருணாநிதி, சின்னப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மருதூர் ராமலிங்கம், குத்தாலம் கல்யாணம், நெல்லிக்குப்பம் புகழேந்தி, மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் பாலமுருகன், ஜேம்ஸ் விஜயராகவன், கடலூர் மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் G குமாரராஜா, மாவட்ட பிரதிநிதிகள் KT ராஜேந்திரன், உத்திராபதி, AVR பழனிராஜா, பூக்கடை செந்தில், குமராட்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் சோழன், பொறியாளர் அணி மாவட்ட துணைத் தலைவர் சரவணன், நகர நிர்வாகிகள் சுப்பிரமணியன், மணிமாறன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் இறுதியில் MRK நற்பணி மன்ற தலைவர் ராஜசேகர் நன்றி தெரிவித்தார். குடியாத்தம் கூடநகரம் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கூடநகரம் கிராமத்தில் ரூபாய் 78 லட்சம் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கான பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு உறுப்பினர் ராஜேஸ்வரி, அரசு தலைமை மருத்துவமனையின் ஆலோசனை குழு உறுப்பினர் நத்தம் பிரதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தனர்.
அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் கூடநகரம் கிராமத்தில் அனைத்து வசதிகளுடன் நவீன ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுப்படுவதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற பசுமை பயணம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி தொடங்கி வைத்தார். தஞ்சாவூரில் தமிழக துறவியர் பேரவை பான் செக்கர்ஸ் மகளிர் கல்லூரி சார்பில் பசுமை பயணம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கன்னியாகுமரி முதல் சென்னை வரை பசுமை விழிப்புணர்வு மிதிவண்டி பயணம் நடைபெற்றது. இதனையடுத்து விலார் புறவழி சாலையில் இருபுறமும் தூய்மை செய்யப்பட்டு 1 டன் நெகிழி பொருட்கள் மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன், மேயர் ராமநாதன் உள்ளிட்ட கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு இயற்கையை காப்போம், வாழ்முரிமையை மீட்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பூமியினை காப்போம் என்ற விழிப்புணர்வு குறித்து 50,000 நபர்களிடம் பெறப்பட்ட கையொப்பங்கள் துணை மேயர் அஞ்சுகம் பூபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி 800 மீட்டர் தடுப்பு வேலி அமைத்து அதில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதில் மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ், கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி விக்டோரியா, ராமகிருஷ்ண மட தலைவர் சுவாமி விமூர்த்தனாந்தர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சங்கி கொள்கையை தாங்கி பிடிப்பதால் அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் திமுகவிற்கு வருகிறார்கள் என்று மதுரையில் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். மதுரை கோரிப்பாளையம் மற்றும் மேலமடை ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். ஆய்வை தொடர்ந்து அமைச்சர் ஏவாவேலு செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தென் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது. திமுக ஆட்சி அமைந்தவுடன் தென் தமிழகத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கியத்துவம் அளித்துள்ளார் என்றும், ரூபாய் 150 கோடி மதிப்பீட்டில் மதுரை மேலமடையில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை அடுத்த மதுரை கோரிப்பாளையத்தில் ரூபாய் 190 கோடி மதிப்பீட்டில் நீர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது எனவும், டிசம்பர் 7ஆம் தேதி மதுரை மேலமடையில் கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் எனவும், மதுரை கோரிப்பாளையத்தில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் ஜனவரியில் முடிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். ராஜபாளையம் அருகே கிராம பகுதிகளில் வேளாண்மை விற்பனை பிரிவு சார்பில் உலர்களத்துடன் கூடிய தரம் பிரிப்பு மையம் அமைப்பதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த மேலூர், துரைசாமிபுரம் தெற்கு, தேவதானம், புத்தூர் தெற்கு, வெங்காநல்லூர் ஆகிய பஞ்சாயத்துகளில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் பண்ணை வழி வர்த்தகத்தை அதிகரித்திடவும், மாநில திட்ட நிதியில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வேளாண்மை விற்பனை பிரிவு சார்பில் உலர்களத்துடன் தரம் பிரிப்பு மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். தங்கப்பாண்டியன் பங்கேற்று பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வேளாண்மை துணை இயக்குனர் மா. செல்வி முருகானந்தம், தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை வாரியத்தின் விருதுநகர் வெங்கடாச்சலம் உதவி வேளாண்மை அலுவலர், உதவி பொறியாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிண்டியில் அதுல் ஆட்டோ நிறுவனம் அடுத்த தலைமுறைக்கான அதுல் ஜெமினி CNG ஆட்டோ மாடலை அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் தனியார் ஹோட்டலில் அதுல் ஆட்டோ நிறுவனம் தனது புதிய தயாரிப்பான அதுல் ஜெமினி CNG ஆட்டோவை அறிமுகப்படுத்தியது. நிகழ்ச்சியில் அதுல் ஆட்டோ நிறுவன அலுவலர்கள், அதுல் ஆட்டோ ஏஜென்சி அலுவலர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அதுல் ஆட்டோ நிறுவனத்தின் பிரதிநிதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதுல் ஆட்டோ தனது நவீன தொழில்நுட்ப திறன் மற்றும் வாடிக்கையாளர் மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறையின் மூலம் இந்தியா 3 சக்கர வாகன துறையில் புதிய தரச்சான்றுகளை உருவாக்கி வருகிறது என்றும், அதுல் ஜெமினி CNG மாடல் குறைந்த பராமரிப்பு செலவு, நீண்ட ஆயுட்காலம் மற்றும் சிறந்த ஓட்டுநர் அனுபவத்தை வழங்குவதால் வணிக ரீதியாகவும் பயனாளிகளுக்குமான போக்குவரத்து ரீதியாகவும் திகழ்கிறது எனவும், இந்த வாகனம் இந்தியாவின் நிலையான இயக்கத்தின் எதிர்காலத்தை நோக்கி ஒரு முக்கியமான படியாக அமைந்துள்ளது என்றும் அதுல் ஆட்டோ நிறுவனத்தின் பிரதிநிதி தெரிவித்துள்ளார். அயோத்தியா பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெள்ளாளக்குண்டம் கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளில் கோழி கழிவுகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெள்ளாளக்குண்டம் ஊராட்சியில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியின் அருகாமையிலும் குடியிருப்பு பகுதியிலும் கோழி கழிவுகள் மற்றும் பொதுமக்களிடையே சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதேபோன்று வேப்பிலைப்பட்டியில் உள்ள கால்நடை மருத்துவமனை அருகிலும் புதுப்பட்டி சாலை ஓரத்தில் உள்ள திறந்தவெளி கிணற்றிலும் பாக்கு கழிவுகளை கொட்டுகின்றனர் எனவும், சாலை ஓரமுள்ள கிணற்றிற்கு தடுப்பு சுவர் அமைத்து விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என
துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லி கார் வெடிப்பில் காயமடைந்த நபர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லி கார் வெடிப்பில் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அறிவிப்பு. வேதாரண்யம் தொகுதியை வென்றெடுக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற செயலை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும். திமுக அரசை வலியுறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. பாமகவினர் அமைச்சராவது என்பது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே சாத்தியமாகும். ஆலோசனை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரை. பவள விழா பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து கொண்டே நாடே சிரிக்கிறது பாப்பா. திமுகவிற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.